வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சுவையான சத்து கூடின ஒரு சப்பாத்தி ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன். அதாவது மிக்ஸ் வெஜிடபிள் சப்பாத்தி. இது எப்படி நான் செய்கிறதுன்றதை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையேண்டா ஸ்மைல் பி பாசிட்டிவ் என்ற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கோ. அருகில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கோ. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சாஃப்டான சப்பாத்தி எப்படி நான் செய்கிறேன்னு காட்டத்தான் இன்றைக்கு உங்களோட இந்த பகிர்வை நான் மேற்கொள்கிறேன். வாங்கோ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் இதில் 2.5 கப் சப்பாத்தி மா, அதாவது வீட் ஃப்ளார் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை விட இதில் பார்த்தீங்களா இந்த கலவை ரொட்டிக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் தேங்காய் பூ கொஞ்சம் துருவினதை எடுத்திருக்கிறேன். ஒயிட் ஆனியன், நீங்கள் என்ன கலர் ஆனியனும் போடலாம். நான் இதில் வெள்ளை வெங்காயம் இருந்தபடியாக வெள்ளை கலர் வெங்காயம் நல்ல சின்னனா அரிந்து எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் கேரட் எடுத்து துருவி வச்சிருக்கிறேன். சின்ன கண்ணால் துருவுங்க. நாங்கள் சம்பல் செய்கிறதுக்கு எடுக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும். சின்ன கண்ணால் துருவி எடுத்துக்கொள்ளுங்கோ. இதிலையும் அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி தான் எடுத்துருங்க. பார்த்திங்களா தெரியும். இனி இல்லையண்ட சரியான சின்ன கண்ணால் தான் உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸ் துருவி எடுத்திருக்கிறேன். கேரட்டும் ஓரளவு உங்களுக்கு தேவையான டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருந்த அளவில் எடுத்தீங்கன்னா சரி. அதை விட இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் மார்ஜரின் எடுத்துக்கொள்ளுங்கோ. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். முதல்ல இந்த பட்டரை இந்த மாவோடு சேர்த்து ஆல்ரெடி நான் உப்பு போட்டிருக்கிறேன். உப்பு போடைக்க கொஞ்சம் பார்த்து போடுங்க. பட்டர்லையும் உப்பு இருக்குது. ஆனால் அதே நேரம் நீங்கள் மரக்கறிகளும் சேர்க்கிறபடியாக அந்த மரக்கறிகளையும் கொஞ்சம் உப்பு சுவை சேர்ந்தால் தான் நல்லது. அதற்கு ஏற்ற மாதிரி அளவில் போட்டுக்கொள்ளுங்க. முதல்ல தண்ணி விட முதல் இந்த மாவில் நீங்கள் இப்படி இந்த பட்டர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கோ. இப்படி உதிர்த்தி இந்த பட்டரை இந்த மாவில் எல்லா இடமும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எல்லா மாவுலையும் கலந்து எடுத்துக்கொள்ளுங்கோ. அதுக்கு பிறகு தான் நீங்கள் தண்ணி ஊற்றி குழைக்க வேணும். ஏனென்று சொன்னால் இந்த பட்டர் எல்லா இடமும் வடிவாக சேர்ந்திருந்தால் அந்த ரொட்டி சுட்டா பிறகு அதுண்ட அந்த சுவை நல்லா இருக்கும். இன்னும் இப்போ பாருங்கோ, இந்த மாவில் பட்டர் எல்லாமே கலந்து விட்டது. பட்டர் எப்படி நாங்கள் மிக்ஸ் பண்ணினோமோ அதே போலவே நீங்கள் எடுத்து வச்சிருந்த இந்த ஸ்க்ரேட் பண்ணி வச்சிருக்கிற கேரட், பொட்டேட்டோ, அதோட வெங்காயம், பச்சை மிளகாய் நீங்கள் சேர்க்கிறேன்டா சேர்க்கலாம். நான் இன்றைக்கு சேர்க்கல. அதோட தேங்காய் பூ இவ்வளோத்தையும் போட்டுட்டு அதையும் நீங்கள் பட்டர் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் இப்படியே கலந்து விடுங்கோ. அப்போ தான் அது எல்லா இடமும் எல்லா மரக்கறியும் ஒரு பக்கம் மட்டும் ஒரு மரக்கறி இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த துருவல் எல்லாம் மாவோட எல்லா இடமும் சம அளவாக கலந்து வரும். நான் இதில் சப்பாத்தி மாத்தான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் சாதாரண ஆல் பர்பஸ் ஃப்ளார் கூட நீங்கள் எடுத்து செய்து கொள்ளலாம். பாருங்க, எல்லா துருவின தேங்காய்ப்பூ, கேரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாமே இதோட மிக்ஸ் ஆகிட்டுது. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் குழைத்தெடுக்க வேணும். நல்ல தண்ணியாக இதை நீங்கள் குழைக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் நாங்கள் குழைத்து வைத்து இருக்கிற போது அந்த மரக்கறியில் இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் இதோடு சேர்ந்து வர பார்க்கும். ஸோ அந்த தண்ணியும் வருமண்டதை கற்பனையில் வச்சு கொண்டாவது கொஞ்சம் குறைவாக தண்ணியை சேர்த்து கொள்ளுங்கோ.
பாருங்க, கொஞ்ச நேரம் கையால் பிணைந்து கொண்டிருக்கவே இந்த மா எல்லாம் ஒன்று திரண்டு வர தொடங்கிட்டுது. இன்னும் ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டால் போதுமானது. ஓரளவு தேவையான பதத்துக்கு இந்த மரக்கறி கலவை ரொட்டி குழைச்சி வந்துட்டுது. நான் கொஞ்சம் கூட இப்படி கையால் இப்படி பிடிச்சி குழைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்த மரக்கறின்ற சாறு சேர்ந்து இன்னும் சுவையை கூட்டுறதுக்காகத்தான் நான் இப்படி கொஞ்சம் இறுக்கி இப்படி குழைக்கிற மாதிரியே நான் செய்து பிறற்றேன். தேங்காய்ப்பு போட்டிருக்கிறோம், வெங்காயம் போட்டிருக்கிறோம். அந்த சாறுகள் கூட இப்படி நீங்கள் கொஞ்சம் அழுத்தி பிசைந்தால் சேர்ந்து வரும், அப்படியே நல்லா இருக்கும். இப்போ எல்லாம் குழைத்தாகிவிட்டது. கொஞ்சம் எண்ணெய் இதில் மேலால் பூசிட்டு கொஞ்ச நேரம் ஒரு பக்கத்தில் வைக்க வேணும். கணக்க விட தேவையில் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் பிடிச்சி அந்த காயாமல் அது ஒரு வாரத்துக்காக இப்படி கொஞ்சம் எண்ணெயை பூசி அப்படியே ஒரு பக்கத்தில் மூடி வையுங்கோ. நீங்கள் சாதாரணமாக சப்பாத்திக்கு ஊட்டுற மாதிரியே உருட்டி எடுக்க வேணும். நீங்கள் இதுக்கு கொஞ்சம் கூட தூவ வேண்டி வரும். என்னென்னு சொன்னால் அந்த வெங்காயம் மரக்கறி எல்லாம் நாங்கள் உருட்டும் போது கொஞ்சம் நசிந்து அதில் இருந்து வர தண்ணி கொஞ்சம் ஒட்ட பார்க்கும். அதால் கொஞ்சம் கூட மாவை தூவிக்கொள்ளுங்க. இப்போ மற்ற பக்கத்தையும் பாருங்கோ சிவந்து வந்துட்டுது. இந்த மிக்ஸ் வெஜிடபிள் சப்பாத்தி, அதாவது மிக்ஸ் வெஜிடபிள் ரொட்டி, இதுக்கு நான் இன்றைக்கு சாதாரண அரைத்த சம்பல் தான் செய்திருக்கிறேன் இந்த சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த ரெசிபி பிடிச்சா உங்களோட வீடுகள்லையும் செய்து பாருங்கோ. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.